நண்பர்களே, நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் வந்து ஒரு அம்மா, ஒரு பையன். அவங்க அம்மா வந்து அவங்க கணவனை வந்து அந்த பையனை ரொம்ப பாசமாக அந்யோன்யமாக வளர்த்தாங்க. அவங்க அம்மாவுக்கு அவங்க பையனுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை. உடனே மகனே, உனக்கு வந்து நான் வந்து பொண்ணு பார்த்துருக்கேன்டா, கல்யாணம் பண்ணு. ஏம்மா வேண்டாம், இப்போ எதுக்குமா கல்யாணம்னு ஒரு இல்லை, நீ கல்யாணம் பண்ணி தான்டா ஆகணும் அப்படின்ட்டு. உடனே போய் கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி வந்தோன்னா எங்கள் கணவர் வந்து வேலைக்கு போனதும் அவங்க மனைவி என்ன பண்ணுவான் தெரியுமா, அவங்க அம்மாவை கூப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட சொல்லிவிட்டு டங்குன்னு டான்ஸ் ஆடணும். அப்புறம் அந்த வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்க்கணும். அப்புறம் சோறு வந்து எப்படி தெரியுமா, பழைய சோறு போட்டு அதில் வந்து நெருஞ்சி முள்ளை போட்டு சாப்பிடணும். ஆனால் இவங்க அம்மா வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆஹா நம்ம பையன்கிட்ட நம்ம வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னால் நம்ம பையன் வந்து ரொம்ப வருத்தப்படுவான். இப்படி இருந்துருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பையன் வந்து ஃபைல் மறந்து வச்சுட்டு போயிட்டாப்புல. அதை எடுக்க வரும்போது அவங்க அம்மாவோட நிலைமையை பார்த்துட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்க்கறது, அப்புறம் நெருஞ்சி முள்ள சோறு சாப்பிட்றது, இதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. உடனே அவங்க பையனுக்கு வந்து கோவம் வந்துச்சு. உடனே அவங்க பையன் இதுக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து என்னம்மா நீ என் மருமக அப்படி பார்த்துக்கிறாடா, இப்படி பார்த்துக்கிறாடான்னு பையன் மனசில் வச்சிட்டான். மருமகளை பற்றி ஒரு குறை சொல்ல மாட்டேங்கிறாரு. இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டேன்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், நேராக அவங்க மாமியார் கூப்பிட்டு, ஐயோ மாமியாரே, உங்கள் மகளுக்கு வந்து அம்மா போட்டுருச்சு, ரொம்ப இழுத்துட்டு கிடக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வேப்பலையும் எடுத்துக்கிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்து போட்டு இங்கேருந்து டங்குன்னு சாமி ஆடிக்கிட்டு அங்கே வந்து உங்கள் மகன் மேலே அந்த வேப்பிலையை போட்டால் தான், வேப்பிலையும் இந்த தண்ணியை ஊற்றினா தான் உங்கள் மகன் வந்து பிழைப்பானுங்க. உடனே அவங்க அம்மா அவங்க மகன் மேலே இருக்க பாசத்தில் இவர் சொன்ன மாதிரியே நல்லா வேப்பிலை எடுத்துக்கிட்டு வேப்பிலை சில ஊற்றிக்கிட்டு அங்கே இருந்துட்டாங்க. எல்லோரும் ஊரில் என்ன நம்ம இங்கேருந்து இப்படி ஐயோ என் மகளுக்கு உடம்பு சரியில்லை. ஆனால் இந்த அம்மா டங்குன்னு அங்கே ஆடிட்டு போய் அங்கே போய் பார்த்தா அவங்க மகன் நல்லா மாமியாரை நல்லா வேலை வாங்கிட்டு இருந்தது. உடனே அம்மா என்னம்மா இது போகலாம், எங்கேருந்துமா இப்படி, நான் ஊர்லேருந்தே இப்படி தான்மா வரேன், மாப்பிள்ளை இப்படி சொன்னேன். உடனே அம்மாவுக்கு கோவம் வந்துச்சுங்க. எப்படி எங்கள் அம்மாவை வந்து நீங்கள் வந்து அங்கே இருந்து ஆடிட்டு வர வைக்கலாம் அப்படின்னு. உடனே அவங்க சொன்னேன், எங்கள் அம்மா மட்டும் நீ டெய்லியும் இந்த மாதிரி தானே ஆட வைப்பேன், வேப்பில் ட்ரெஸ்ஸெல்லாம் கட்டி போட்டு டங்குன்னு குதி, அப்புறம் நெருஞ்சி. ஆனால் அவங்க அம்மாவுக்கு நெருஞ்சி முள் சோறுலாம் போடல. அங்கேருந்து ஊரே இங்கே வந்து எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே தான் குதிச்சாங்க. ஆனால் அவங்க அம்மா ஊரே பார்க்குற அளவுக்கு குதிச்சிட்டாங்க. உடனே அவங்க அம்மா இனிமேட்லேருந்து நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னோடனே, சரி இனிமேட்லேருந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னோடனே சரின்னு அவங்க பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அந்த அம்மா அப்புறம் அவங்க அம்மா மாமியார் வந்து ராசியை விட்டு போயிட்டாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே கணவனை பெற்ற தாயை கொடுமைப்படுத்தினா அதுக்கு வந்து பதிலடியாக அவங்க பையன் வந்து இதுதான் இந்த கதையோட. நன்றி, வணக்கம்.